வெப்சைட் பேர்ல பாக்கணும்னா வீடியோ வந்து அபிஷியலா வெளியிடல அப்படிதானே சார்? அது அன்அபிஷா அது வந்து எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதை நீங்க மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துட்டாலும் நல்லதானே, மக்கள் எல்லாமே வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த வீடியோ அபிஷியலா தான் நான் சொல்றேன். ஆனா இப்ப இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நாங்க அதை இன்சூர் பண்றது, அந்த வயசுல வாங்க மாட்டாங்கிறத வந்து வாங்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணம் என்னன்னா இதுல வந்து ஏஜ் லிமிட் எப்படி நாங்க வந்து உறுதி பண்றது, இதை கொடுத்துருக்கு. நாங்க வந்து 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடை கண்டுபிடிக்குதுன்னு கேக்குறேன். ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது வந்து பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம வந்து அங்க கடைக்கிட்ட போய் நீங்க லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர நீங்க வந்து இதை வந்து ஆன்லைன்ல மதுபானம் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதுலாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். நிறைய வெரைட்டி இருக்கும், அதை செக் பண்ணிக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஒரு வாய்ப்பு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அது உண்மைதான். என்னன்னா சில கடைகள்ல சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்றாங்க. நாங்க கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேற வேற ஆட்களுக்கு தான் கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையா டிரான்ஸ்பரன்சி. இதுல எந்த கடையில எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். சோ இது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கும். கடைக்காரங்களும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, இதுல எந்த முறைகேடாவும் சரி. பெங்களூர்ல போனா நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அனைத்து தரப்பும் மக்களுக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா அது குறிப்பா இந்த பட்வைசர் எல்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியால இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு பிராண்ட் கேட்டாரு, இன்னைக்கு நீங்க பட்வைசரு அன்னைக்கு ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னன்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். நல்லா பாருங்க, ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமா வரும். எதிர்கட்சினா எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாங்க என்ன நல்லது பண்ணாலும் பாராட்ட போறது இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அரசு உள்வாங்கிட்டு இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில மற்ற நீங்க சொன்ன அந்த பிராண்டுனா பட்வைசர் போன்ற அந்த மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுச்சு அந்த பில்லிங் சம்பந்தமா. நீங்க அந்த பில்லிங் நீதிமன்றம் சொல்லுச்சுல, நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி நேத்தே அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த ஆன்லைன். நீங்க என்ன பே பண்றீங்கிறது உங்களுக்கு வந்துரும்ல, அது ஒரு பில். இதுதான் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அப்ப வந்து நாங்க போய் ஆன்லைன்ல தான் பண்ணணுமா, சில பேருக்கு படிப்பு இல்ல, சில பேருக்கு போன் இல்ல, அவங்க எல்லாம் மது அருந்த முடியாதுன்னா முடியும், அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ரெசிப்ட் இருக்கு. ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அன்ஈசியா, அதைத்தான் இப்ப சொல்றீங்களே, அந்த இடமே அனீசியா இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும் போது அப்ப நீங்க கடைகளை வந்து தரத்தை உயர்த்தி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது. ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கும் போது, ஒரு துறையை ஒரு சீரமைக்கும் போது மனசார அதுல தப்பு இருந்தா குறை சொல்லுங்க. இல்லனா இது ஒரு அரசியலுக்காகவோ அல்லது சிலதை நாங்க இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி குறைகள் சொல்லாம இருந்தா நீங்க நினைக்கிறது எல்லாமே கொண்டு வரலாம். அதெல்லாம் இப்ப என்னோட மானிய கோரிக்கையில சொல்லுவேன். 4000 கோடி இப்போ இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 51,000 கோடி போன வருஷம் 55,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க. மதுபான விலைகள் ஏதோ ஏற்றதுக்கு உள்ள மதுபான விலைகள் ஏறாது. ஏன்னா தெளிவா சொல்றேன், எங்களுடைய நோக்கம் மதுபானத்தை வித்து அரசுடைய வருவாயை பெருக்கிறது எங்க நோக்கம் கிடையாது. அப்ப எப்படி லாபம் ஏறிச்சு, எப்படி உங்களுக்கு இவ்வளவு டார்கெட்னா, இதுல இவ்வளவு வருஷம் நடந்த ஊழல் அத்தனையுமே தெரிஞ்சுட்டு அந்த அத்தனை ஊழலையுமே கண்டுபிடிச்சு அதை குறைச்சிட்டு வரோம். அந்த ஊழல் பணங்கள் சேர சேர அரசுடைய நீங்க கடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு, நான் வந்து கடைகளோட எண்ணிக்கை குறையும் போது அரசுடைய வருவாய் குறையும் நினைக்கும் போது, சரி இன்னொரு வழி என்னன்னா விலையை உயர்வா, அப்படி அரசு வருவாயை பெருக்கலாமா அப்படிங்கலாம் இல்ல, வேண்டாம். இங்க இந்த துறைகளே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஊழல்களை நம்ம சரியா குறைச்சாலே போதும், அரசுக்கான வருவாய் தானா அதிகமாகுங்கிறது தான் என்னோட எண்ணம். சரியா இருந்துச்சுன்னா அதை விட அதிகமா வரும் தான் நினைக்கிறேன்.